நீதான் என் வீட்டுக்காரரை அடிச்சியா? இந்த கைதான் அவரை அடிச்சுதா? இந்த கைதானே? செய்தி என்ன பண்ற? ஐயோ உன்னதான் நான் தேடிட்டு இருந்தேன். உன்னை பார்க்க மாட்டேனா? என்கிட்ட சாமி கல்ல வேண்டிட்டு இருந்தேன். செய்தி என்ன பண்ணிட்டு இருக்க? என் கொலை சாமி, என் புருஷன் அடிச்சவள தூக்கி வச்சு கொஞ்சனோன்னு சாமி கிட்ட நான் சொல்லிட்டே இருந்தேன். ஆனா உன்னை தூக்கி வச்சு என்னால கொஞ்சம் முடியுமான்னு தெரியல. இவ்வளவு சீக்கிரத்துல அந்த சாமி உன்னை என் கண்ணில் காட்டணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, நீ அடிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? அந்த காட்சியை கண்குளிர பார்த்துருப்பேன்ல. நீ என்கிட்ட சொல்லாம கொல்லாம நீ பாட்டுக்கு அடிச்சுட்டா. ஆனாலும் பரவாயில்ல திவ்யா, நீயாவது அடிச்சிய. ஐயோ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அக்கா சாரிக்கா, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். திவ்யா, அடுத்த தடவை அவர் அடிக்கும் போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு. இந்து, ஏன் உங்க வீடு பாரம் மாறுச்சு? அதெல்லாம் ஒரு பெரிய கதை திவ்யா, நான் அப்புறமா சொல்றேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன நடந்திருந்தாலும் சரி, அந்த வீடு உன் வீடு. ஆக்சுவலி நாம அதை ஒரு வெறும் வீடா மட்டும் பார்க்கல, உங்க அம்மாவா தான் நினைச்சோம். இன்னும் ஒரு வாரத்துல அங்க இருக்கிற பாரை மூடுறது என்னோட வேலை. அந்த பார்ல இருக்கவங்க கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் அதை மூடாம விட மாட்டேன். திவ்யா வேணாம் திவ்யா, அதெல்லாம் பண்ணாத. அவங்கெல்லாம் மோசமான ஆளுங்க. அன்னைக்கு ஏதோ அடிச்ச, அதோட விட்டுரு. என் புருஷன் இந்த திருவிழாக்கு எப்ப வேணாலும் வருவாரு. உன்னை மட்டும் அவர் பாத்துட்டான்னு வச்சுக்கோயேன், பெரிய பிரச்சனை ஆயிடும். வந்தா என்ன, ஏதாவது வம்பு இழுப்பானா? வம்பு இழுத்தா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இந்த ஊர்ல நடு ரோட்ல வச்சு உதன்னு உதைப்பேன். அத பத்தி எனக்கு எந்த பயமும் இல்ல. இங்க பாரு திவ்யா, நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணு சின்ன விஷயம் இல்ல. உன்னை அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க. நீ கொஞ்சம் கவனமா இரு திவ்யா. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். திவ்யா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சீக்கிரமே ஆக போகுது. என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த திருவிழாவுக்கு என்னோட ஃபியான்சியும் வந்திருக்காரு. அப்படியா? உன் லவரை கூட்டு வந்திருக்கியா? ஆள் எப்படி இருப்பாரு? ஐயோ, இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. நம்ம பக்கம் இவங்க வந்துடக்கூடாது. அவருக்கு என்ன, ஆளு சும்மா ஜம்முன்னு இருப்பாரு. அதுக்கு மேல நான் என்ன சொல்றது? நான் உங்களுக்கு நேர்ல காட்டுறேன், அப்ப பாருங்க. சரி இந்து, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? ஏய், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி, வால் எங்க வர்க் பண்றாரு? இவகிட்ட அடியாள்னு சொன்னா நல்லா இருக்காது. இப்போதைக்கு ஏதாவது சொல்லி சமாளிப்போம். இந்து, உன்கிட்ட தான் கேக்குறேன், எங்க வர்க் பண்றாரு? அவரு ஃபைனான்ஸ்ல இருக்காரு. ஓ, ஃபினான்ஸா? ஆமா, ஃபைனான்ஸ்ல பெரிய வேலை. கலெக்ஷன் அவன் தான் கிங். அப்புறம் நாகவலி, உன் புருஷன் என்ன பண்றாரு?